ஓம் சரவண பவ. கந்தசஷ்டி கவசம் தோன்றிய வரலாறு பற்றி சுருக்கமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கந்தசஷ்டி கவசத்தை இயற்றிய தேவராய சுவாமிகள் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் மிக சிறந்த தமிழ் அறிஞரான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் திறமைமிகு மாணவராக திகழ்ந்தவர். ஒரு முறை தேவராய சுவாமிகள் தீராத வயிற்று வலியை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு வருகிறார். தற்கொலைக்கு முன்பு திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க விரும்பி கோவிலுக்கு வந்தபோது அங்கே சஷ்டி விரதம் கோலாகலமாக கொண்டாடுவதை பார்த்து விழா முடிந்ததும் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுக்கிறார். சுவாமிகள் முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு கோவில் மண்டபத்தில் அமர்ந்து தியானத்தில் இருந்த பொழுது முருகப்பெருமான் அவர் முன் தோன்றி சஷ்டி விழாவின் போது கந்தசஷ்டி கவசத்தை ஏற்ற கட்டளையிட்டு அதற்குரிய வல்லமையையும் தந்தார். சஷ்டி 6 நாட்களும் சுவாமிகள் திருச்செந்தூர் முதல் அறுபடை வீட்டிற்கும் கந்தசஷ்டி கவசத்தை இயற்றி பாடினார். பாடி முடிக்கும் பொழுது தேவராய சுவாமிகளுக்கு வயிற்று வலி முழுமையாக குணமடைந்தது. கவசம் என்பது தீமைகள் நம்மை நெருங்காதவாறு கவசமாக இருந்து நம்மை பாதுகாப்பது. கந்தசஷ்டி கவசத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் ஒரு மனதாக துதிக்கும் அடியவர்களின் உடலையும் உள்ளத்தையும் பாதுகாப்பது மட்டுமின்றி எல்லாவித செல்வங்களையும் பெற்று நம்மை சிறப்போடு வாழ கவசமாக இருந்து முருகப்பெருமான் அருள் புரிவார்.